சினிமா குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை இந்த தொகுப்பில் காணலாம். ஜெயிலர் 2க்கு பிறகு ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் தலைவர் 174வது படத்தை இயக்குகிறார் நெல்சன். அடுத்த ஆண்டில்தான் இதன் படப்பிடிப்பு தொடங்கும் என்றாலும் முன்னோட்ட வீடியோ ஒன்றை சமீபத்தில் படமாக்கி இருக்கின்றனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த படப்பிடிப்பில் ரஜினி கமல் இருவரின் தோற்றமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வண்ணம் இருந்ததாக யூனிட்டில் சொல்கிறார்கள். இந்த முன்னோட்ட வீடியோ விரைவில் வெளியாக உள்ளது. சிக்மாவின் மூலம் டைரக்டராக அறிமுகமாகும் ஜேசன் சஞ்சய் தன் படத்தை தேர்தலுக்கு பிறகு வெளியிட தீர்மானித்து விட்டாராம். கட்சி முரண்பாடுகளால் தன் படம் பாதிக்கப்படக்கூடாது என நினைக்க பட நிறுவனமும் ஒப்புதல் அளித்துவிட்டதாம். தந்தை விஜய் இன்னும் அந்த படத்தை பார்க்கவில்லை. கலை வேறு கட்சி வேறு என்பதில் விஜயும் அவர் மகனும் உறுதியாக இருக்கிறார்களாம். ராகினி MMS 3 படத்தில் தமன்னாவையும் அமீர்கானின் மகன் ஜூனைத் கானையும் பிரதான கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. சன்னி லியோன் நடித்த கதாபாத்திரத்தில் தமன்னா நடிக்க இருக்கிறார். அதோடு படத்தின் பெயரை ராகினி MMS 3 என்பதற்கு பதில் ராகினி 3 என்று மாற்றிவிட்டனர். இந்த படத்தை இயக்கும் பொறுப்பு சஷாங்கா கோஷிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அமீர்கானின் மகன் ஜூனைத் கான் பாலிவுட்டில் சரியான ஒரு இடம் கிடைக்காமல் திணறி வருகிறார். அவருக்கு ராகினி 3 திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிப்பில் பிஸியாக இருக்கும் சிவகார்த்திகேயன் அதே வேகத்தை பட தயாரிப்பிலும் காட்டி வருகிறார். அவரது நண்பர் ரியோராஜ் ஹீரோவாக அறிமுகமான நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு படத்தை சிவகார்த்திகேயன் தயாரித்தார். அதற்கு பிறகுதான் ரியோராஜ் ஜோ, ஸ்வீட் ஹார்ட் மாதிரியான படங்களில் நடித்தார். இப்போது அவர் நடித்து வெளியான ஆண் பாவம் பொல்லாதது படம் கவனிக்கத்தக்க வெற்றியையும் ஒரு நல்ல இடத்தையும் ரியோவுக்கு பெற்றுத்தந்தது. இப்போது ரியோராஜ் நடிக்க சிவகார்த்திகேயன் மறுபடியும் ஒரு படத்தை தயாரிக்கப் போகிறார். ரியோராஜ் நடிக்கும் இந்த படத்தை சிவகார்த்திகேயனின் சகலை கார்த்திகேயன் இயக்குகிறார். சிவகார்த்திகேயன் மனைவி ஆர்த்தியின் தங்கை கணவர்தான் இந்த கார்த்திகேயன். நடிகர் மணிகண்டன் அடுத்த ஒரு படத்தை இயக்கும் பணியில் கடந்த 6 மாதங்களாக தீவிரமாக இருக்கிறார். அவரது கதையை விஜய் சேதுபதி ஏற்கனவே கேட்டுவிட்டு பாராட்டியிருக்கிறார். அநேகமாக விஜய் சேதுபதியே அவரது கதையில் நடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.